1000 புஷ்அப்ல ஒரு மேட்ரே இல்லைன்னு நினைச்சு இந்த சேலஞ்ச் அட்டம் பண்ணேன். பட் பண்ணக்குள்ள ஒரு வாரமா சரியா ஒர்க் அவுட்டே பண்ணல. ஒர்க் அவுட் பண்ற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி, ஒரு சேஞ்சுக்காண்டி புதுசா வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜிம்முக்கு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரி, வீட்டில் என்ன பண்ண, நம்ம கிட்ட தம்பிள்ஸ் எதுவும் இல்லை. புஷ்அப் பண்ணலான்னு பார்த்தா 20-30 புஷ்அப்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் வராது. ஸோ ஒரு சேலஞ்சா எடுத்து ஒரு 1000 புஷ்அப் இன்னைக்கு பண்ணலான் இருக்கேன். ஆயிரம் புஷ்அப்ல ஒரு மேட்ரே இல்லைன்னு நினைச்சு இந்த சேலஞ்ச் அட்டம் பண்ணேன். பட் பண்ணக்குள்ளதான் தெரியுது 500 புஷ்அப்புக்கே பயங்கரமா எக்ஸாஸ் ஆகிட்டேன். லிட்டரலி 350ல என்னால் முடியல. புஷ் பண்ணி தான் 500 பண்ணேன். 500 புஷ்அப் பண்ணுறது எனக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே நான் லாக்டவுனில் ஒரு 65-70 கேஜி இருக்கும்போது, ஆமாம் இந்த ரேஞ்சில் தான் இருந்தேன். அந்த டைமில் நான் 1000 புஷ்அப்லாம் பண்ணியிருக்கேன். பட் டைமிங் தெரில. அப்போ நான் 1000 புஷ்அப் பண்ணியிருக்கேன் ஒரே செஷனில். இப்போது 80 கேஜி இருக்கேன். 10 கிலோ தான் அதிகமாக இருக்குது. ஆனால் 500க்கே முடியல. கரெக்டாக 501 பண்ணியிருக்கேன் 15 மினிட்ஸில். இது எப்படியாவது 1 ஹவரில் 75 பண்ணுற அளவுக்கு புஷ் பண்ணணும். என்னோட மஸ்குலர் எண்டரன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபிட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சேலஞ்ச் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது என்னோட மஸ்குலர் எண்டரன்ஸ் எந்த லெவலில் இருக்குன்னு. இதை கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி ஒரு 750ல் ஃபினிஷ் பண்ணுறேன்.